வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ ஆப்லேருந்து நம்மளுக்கு ஒரு இன்வைட் வந்துச்சு. ஸோ இந்த இன்வைட் மூலமா நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸ் வந்து சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. ஸோ இதில் நான் மிஸ் பண்ணவே கூடாதுன்றதுக்காக காலையிலே கிளம்பிட்டேன். கிட்டத்தட்ட 4 மணிக்கெலாம் கிளம்பி அங்கே போயிட்டு 9:30க்கெலாம் ரீச் பண்ணிட்டேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மோடி வரான்னு சொல்லி நிறைய டிராஃபிக் ஜாம், ஹெவி டிராஃபிக் ஜாமு. பாதி தூரம் நடந்தே கூட போயிட்டு அந்த ஹோட்டலை ரீச் பண்ணேன். ரொம்பவே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. போய் நான் ரீச் பண்ணதுக்கு நிறையவே ரிசல்ட் கிடைச்சிது, நிறைய யூடியூபரோட ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிது. வித்தியாசமான ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் மீட் பண்ணதுலே ஒரு பெரிய ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மீட்டப்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன சின்ன கிஃப்ட்லாம் கிடைச்சது. யூடியூபர்ஸ் கூட கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஹலோ ஆப்லேருந்து ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று கிடைச்சிருந்தது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ ஆப்லேருந்து ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ ஹலோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் லீடிங் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹலோ டிஜிட்டல் வீக், அதுக்கப்புறம் விஐபின்னு கொடுத்துருக்காங்க. உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்தவங்க எல்லாருமே விஐபி அளவு தான் ட்ரீட் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு மீட்டப்புக்கும் போனது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இது எனக்கு ஒரு புது அனுபவம் தான் சொல்லணும். ஓகே, இதுக்குள்ள நம்ம என்ன இருக்குன்னு நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். நானும் இது பிரித்து பார்க்கல, வீட்டில் வந்து தான் பிரித்து பார்க்கணும், உங்களுக்கு அதை காமிக்கணுன்றதுக்காக தான் மெயினாக வந்து நான் பிரிக்காமலே இருந்தேன். ஸோ பாருங்க, ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. பார்க்கறதுக்கு ஒரு பென் ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு கீ செயின், அதுக்கப்புறம் இது என்னன்னு தெரியல, டைரின்னு நினைக்கிறேன். ஓகே, எடுத்து பார்க்கலாம். பியூட்டிஃபுல் டைரி பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு, நீங்களே பாருங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த டைரி பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இந்த டைரி வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுனா இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. நீங்களே பாருங்க. ஓகே, இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுது. நீங்கள் வந்து படிச்சுட்டு இல்லை எதாவது ரீட் பண்ணிட்டு அதை நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வைக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ டைரி வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு அழகான பென் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இது வந்து சுவிட்ச் பென் கிடையாது, ரொட்டேட்டிங் பென். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப கிரிப்பாக இருக்கு, ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரும்னு சொல்லி அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் என்னையும் எழுதி பார்க்கல, எழுதி பார்த்தா தான் எனக்கும் தெரியும். தென் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கீ செயின். ஓகே, இந்த கீ செயின் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் ஆனால் இது நான் வந்து க்ளோஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காலண்டர். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2040 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் காலண்டரில் இதை பார்க்க முடியும். வாவ், இது வேற லெவல் இருக்குது. ஓகே, இந்த ஒரு இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2040 வரைக்கும் உங்களால் காலண்டரை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கீச்செயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாட்டில் ஓப்பனராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வித்தியாசமான கீச்செயின், கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இது ஒரு லக்கின்னு தான் சொல்லணும். ஓகே, ஆனால் நான் எங்கள் வீட்டில் பாட்டிலே ஓப்பன் பண்ண மாட்டேன். ஓகே, வித்தியாசமாக இருக்குது. பட் ஆனால் இதை கண்டிப்பாக வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தனியாக ஸ்பெஷலாக ஒரு ஐடி கார்டு கொடுத்துருந்தாங்க. இந்த ஐடி கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டிஜிட்டல் வீக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹலோ ஆப்போட லோகோ கொடுத்துருக்காங்க. விஐபின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே இந்த விஐபிக்கான அந்த ரெஸ்பான்ஸ் அது எந்த அளவுக்கு கொடுப்பாங்களோ அதை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒவ்வொரு யூடியூபருக்கும் அவங்க உண்மையுமே சந்தோஷமா இருந்திருக்கும். உண்மையுமே யூடியூப் மீட்டப் நடந்ததா கூட இந்த அளவுக்கு மரியாதை கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இவங்க கொடுத்த மரியாதை வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இது வந்து நான் வந்து எந்த ஒரு யூடியூபர் கேட்டிருந்தாலும் அந்த அளவுக்கு அங்கே ரெஸ்பான்ஸ் இருந்துன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட சூப்பராக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கீழே வந்து என்னோட தமிழ் ஆண்ட்ராய்ட் டெக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து என்னோட நேமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ ஆப்போட ஐடி நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐடி கார்டு போடும்போது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஓகே, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த ஹோட்டலுக்கு போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஹில்டன்ற ஹோட்டலில் தான்.
ஸோ இது வந்து அங்கே ஒரு பெண் இருந்துச்சு, இதை நான் சுட்டுட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி இது ரொம்ப அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு, எனக்கு பிடிச்சிருந்தனால இந்த பெண்ணை மட்டும் நான் சுட்டுட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி நிறைய இருந்துச்சு, இது மட்டும் என்னோட டேபிளில் இருந்ததுனால இதை மட்டும் சுட்டுட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு பிடிச்ச பெண்ணாக கூட இருக்கு, ஏன்னா அங்கே ஒரு சின்ன ஞாபகமாக இருக்குல்ல போயிட்டு வந்ததுக்காக. ஸோ அதனால இதை எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே, அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மீட்டப்ஸில் ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து 2 பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் பர்சன் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ரிஃபரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அவங்க வந்து ஒரு சின்ன கிஃப்ட் கூட கொடுத்துருந்தாங்க. இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காரம் காலை காபி அந்த சேனல் தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது எதுக்காக கொடுக்குறீங்கன்னு நான் கேட்டேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அவங்க கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக நல்லா பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இதை கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அது வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. ஸோ அவங்களோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அவங்களோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சு. நான் பார்க்கும்போது இவங்க சேனலில் என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸு, அதே மாதிரி ஸ்கின்னோட டிஃபெக்ட், அதாவது இப்போ வந்து உங்களுக்கு ஸ்கின்ல வந்து முகப்புரு அந்த மாதிரி ஏதாவது டீட்டெயில்ஸ் வருதுன்னா அதை எப்படி கியூர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிச்சன் ஐட்டம்ஸ், அதாவது எப்படி சொல்றது பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஐட்டம்லாம் எப்படி ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதுவே பிளாக்லாம் கூட பண்றாங்க. பிளாக்ல பண்ணும்போது செம்ம காமெடியா இருந்தது. அவங்க பண்ணி பண்ற சுப்பீஸ்லாம் ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட பசங்களோட விளையாட்டுத்தனம் ஒரு எல்லாமே வந்து ரொம்ப அழகாக கவர் பண்ணி அவங்க யூடியூப் சேனலை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. வித்தியாசமாக பார்க்கறதுக்கு ஆக்சுவலி அது வந்து ரொம்ப நேச்சுரலாக கொண்டு போகிற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கடமைக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த இதில் எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்குது. ஸோ இவங்க நம்ம சேனலில் வந்து பேசியிருக்காங்க. ஒரு சில செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பேசியிருப்பாங்க. நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் வியூவர்ஸ், நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, என் பேர் சரண்யா. நான் வந்து காரம் காலை காஃபி அப்படின்னு சேனல் ரன் பண்ணிக்கிறேன். அதில் வந்து வெயிட் லாஸ் டிப்ஸ், அதுக்கப்புறம் ஹோம் ரெமெடிஸ், இது மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கும். பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த அண்ணாவோட வீடியோஸும் நிறைய நல்லாயிருக்கும். டெக் வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற சேனல் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்மியா குடில். ஸோ இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வித்தியாசமான சேனல். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க, அதாவது லேடிஸ் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸு, சாரீஸு, உங்களுக்கு ஹேண்ட்பேக்ஸ் அந்த மாதிரி எதாவது பார்க்குறீங்கன்னா இவங்க சேனலில் போய் பாருங்கள். ரொம்பவே ஒரு வித்தியாசமாக இருக்குது. இவங்க சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் பற்றின டிப்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீட்டில் கிளீனிங் ப்ராசஸ்லாம் எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துட்ருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் தான். ஸோ நிறைய பர்ச்சேசிங் ஐட்டம்லாம் எப்படி வாங்குறதுன்னு நிறைய போட்டிருப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீட்டோட டிப்ஸு, அந்த மாதிரி சமையல் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இவங்களும் நம்ம வீடியோஸில் பேசியிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரம்யா. நான் விஷ்மியா குடில் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். நிறைய ஷாப்பிங், குக்கிங் டிப்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. வ்ளாக் கூட போட்டுட்ருக்கோம். வீடியோ போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ யூடியூபர் மீட்டப்குள்ளே நிறைய வீடியோஸ், ஃபோட்டோஸ் எடுத்தோம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பம் ஆக்சுவலி ஸ்லைடிங் ஷோஸாக நான் வந்து போட்டு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மீட்டப் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பெரிய பெரிய யூடியூபரை நான் மீட் பண்ணேன். எனக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்துருந்தாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா டெக் பாஸு, ஸ்மைல் சேட்டை வரல, ஸ்மைல் சேட்டையோட எட்டு மட்டும் வந்துட்டு பார்த்துட்டு உடனே கிளம்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக் சேட்டையில் வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக் பாஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் குருஜி வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக் ஃபேக்ட்ரி வந்திருந்தாரு. ரொம்ப நாளாக டெக் ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருந்தாரு. அவரும் வந்திருந்தாரு. ஏன் அப்லோட் பண்ணணும்னு கேட்டால் அவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து நிறைய இன்னும் ஆக்சுவலி அனிமேஷனில் நிறைய ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்குன்னு அவர் சொன்னார். ஸோ ரொம்பவே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூடெக் வந்திருந்தாரு. எப்பா பயங்கரமாக பேசிகிட்டே இருந்தார். அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருந்தார் பூடெக்கு. ஆக்சுவலி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான காஸ்டியூம் வந்தாங்க. அவர் டோட்டலாக வித்தியாசமான காஸ்டியூம். ஒரு எப்படி சொல்றது, காட்டுக்குள்ளே போனால் எப்படி நார்மல் செப்பல்லாம் போட்டுட்டு எப்படி போவாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எவ்வளோ சிம்பிளாக வர முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக வந்திருந்தாரு. ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருந்தாரு. ஆக்சுவலி எந்த ஒரு யூடியூபரையும் மிஸ் பண்ணல, எல்லாருமே வந்துட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தமிழ் வந்திருந்தாரு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அடடா கிரியேட்டர்ஸ் வந்திருந்தாங்க. ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. ஆக்சுவலி அவங்க வந்த பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா
ஜாயின் பண்ணி செல்ஃபி எடுத்துட்டோம். ஆன்லைன் தமிழ் வந்தாரு, அவரும் ஜாலியாக ஃப்ரெண்டு, ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினாரு. இது வரைக்கும் நான் ஆக்சுவலி யூடியூபர்ஸ்லாம் ரொம்ப ரஃபா இருப்பாங்க, நம்ம எல்லாம் பேசுவாங்களா அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருந்தாங்க. ஏன்னா நாம ஒரு சின்ன யூடியூபர், அவங்க லெவல் நம்ம என் மனசுல அந்த ஒரு தாழ்வு மனப்பா இருந்தது லைட்டா. ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு எண்ணமே அங்க போன பிறகு பார்த்தோன்னா எல்லாரும் அவங்களாம் வாண்டடா பேசினாங்க. என்ன சேனல் வச்சிருக்கீங்க, ஒரு ஆக்சுவலி ஒரு சின்ன குழந்தை எப்படி விளாடும், ஒரு புது இடத்துக்கு போனா அந்த மாதிரி எனக்கு ஒரு புது ஃபீலிங் வந்துச்சு. பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய மீட்டர் அட்டன் பண்ணினா கூட இந்த ஃபீலிங் கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இது ரொம்ப 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 எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. ஓகே, நாங்கள் மீட்டப்ல போனதுல என்ன டீடைல்ஸ் சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ ஆப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மில்லியனை கிராஸ் பண்ணிட்டாங்க. அதாவது பிளே ஸ்டோர்ல 100 மில்லியனை கிராஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல மெயினா பார்த்தீங்கன்னா மானிட்டைஸ் கொண்டு வர போறாங்க இன்னும் ஒரு 6 மந்த்ல. ஓகேங்களா. தேர்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்றீங்களோ அதுலயும் யூடியூப்ல அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்கம் வர மாதிரி அவங்க கொண்டு வர போறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூபோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்க ஹலோ ஆப்ல லிங்க் பண்ணிட்டீங்கன்னா, ஹலோ ஆப்ல பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பிளே ஆகிற மாதிரி கண்டென்ட் கொண்டு வர போறாங்க. இது கொண்டு வந்துட்டாங்கன்னா ஹலோ ஆப்ல யாரெல்லாம் பாக்குறாங்களோ அப்படியே யூடியூப்ல பிளே ஆகும்போது உங்களுக்கு ஃபுல் ஆடோட உங்களுக்கு இன்கமோட வரும். ஸோ இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ரெண்டுமே லிங்க் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வியூஸும் டபுளா வரும். ஸோ ஒரு வித்தியாசமான அனுபவம். ஏன்னா இன்கம் எடுக்கிறதுக்காக இவங்களும் பாடுபடுறாங்க. ஒரு சின்ன ஆப் தான், பட் ஆனால் நம்மளுக்கு இன்கம் எடுக்கிறதுக்காக அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்க பாடுபடுறாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வேற எதுக்கோ தான் கூப்பிடுறாங்கன்னு நான் நினைச்சேன். பட் ஆனால் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் கூப்பிட்டுருக்காங்கன்றது அங்கே போன பிறகு தான் எங்களுக்கே தெரிஞ்சுது. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது முழுக்க என்னோட சந்தோஷமான நாள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அதாவது என்னோட அனுபவத்தை நான் இதை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் ஃபுல் ஹாப்பியில நான் இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு 4 மணிக்கு நான் கிளம்பி போய் அங்க டிராபிக் ஜாம்ல மாட்டி அங்க சுக்குநூறு ஆயிட்டேன். ஆனா அங்க போன உடனே அப்படியே ஃபுல் டென்ஷன் எல்லாமே குறைஞ்சிருச்சு. அது வேற லெவல். இப்ப கூட எனக்கு பயங்கரமா வேர்த்துட்டே இருக்கு. பட் ஆனா எனக்கு ஹாப்பினஸ்ல பேச்சு வந்துகிட்டே இருக்கு. அந்த ஒரு அங்க போன அனுபவம் பார்த்தீங்கன்னா என்ன பேச வைக்குது. அவ்வளவு சூப்பரா இருந்தது. அவ்வளவு பெரிய ஹோட்டல்ல வச்சு எங்களை ஒரு அதை எப்படி சொல்றது, அந்த ஃபுல் ஜென்யூனா பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த ஜென்யூன் அங்க இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும் போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கான்டெஸ்ட் மாதிரி வின்னர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒருத்தருக்கு OnePlus 7 மொபைலே ஃப்ரீயா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா JBL ஸ்பீக்கர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா Flip 3ன்னு சொல்லுவாங்க. அதோட ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 8,000 மேலதான் வரும். அதுவும் ஃப்ரீயா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்திங் வேற ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. மீசு C9 அது ஆண்ட்ராய்ட் போன்ல தான். அது ஒரு 7,000 to 8,000 வரும். அதுவும் ஃப்ரீயா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இன்னொரு 2-3 கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுத்துருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பொட்டிக்குள்ள இருந்துச்சு, பாக்ஸ்குள்ள இருந்தனால அதை காமிக்க முடியல. மெயினா பார்த்தீங்கன்னா OnePlus 7 பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுத்தாங்க. எனக்கு பக்கத்திலேயே இருந்தவர் தான் வாங்கினாரு. எனக்கும் கிடைக்காதான்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஓகேங்களா. அது எல்லாருக்கும் இருக்கிறது தானே. ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட பர்சனல் ஹாப்பினஸ். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு அதுக்கான காரணத்தை கண்டிப்பா சொல்லுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டால தான் நான் இங்க அங்க போயிருக்கேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா என்ன கூட இன்வைட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரிவன். பை கைஸ், ப்ளீஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.